சரி சொல்றதுக்கு முன்னாடி நான் அங்க போயிடுறேன். நான் கேரட் வீணாக்காம கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனை பொறுத்த வரைக்கும் டே 4 முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு வந்து 10 கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நாள் தான் ரொம்ப மொக்கையா இருந்ததுங்க. ஏன்னா இந்த 10 பேர்ல வந்து 3 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க, 6 பேரை ஆன் ஹோல்டுல வச்சாங்க, ஒரே ஒருத்தங்களை செலக்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஆன் ஹோல்டுல வச்சவங்க கூட பிரச்சனை இல்லை, சிலர் வந்து நல்லா தான் பண்ணாங்க, இருந்தாலும் ஆன் ஹோல்டுல வச்சாங்க. ஆனா ஒருத்தங்களை செலக்ட் பண்ணாங்க பாருங்க, எனக்கு மனசே விட்டு போயிருச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ண ஒருத்தங்களை செலக்ட் பண்ணாங்க. ஏன் எதுக்குன்றது எனக்கு தெரியல. இந்த டே 4 ஃபுல் எபிசோட பார்த்தவங்க இருப்பீங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 9 பேர்கிட்ட இல்லாதது என்ன அவங்க கிட்ட பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணாங்கன்றது சத்தியமா எனக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துடலாங்க. ஆக்சுவலா டே 4ல வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்தா, செகண்ட் யார் வந்தான்றதை நான் வீடியோவா போட்டிருக்கேன். தேர்ட் ஃபோர்த் அதாவது 2 பேரை ஒண்ணா அனுப்பிட்டாங்க. தேர்டா வந்து யோயோன்ற ஒரு பையன் வந்தான், இவன் தான் அந்த பையன். இதை தாண்டி ஃபோர்த்தா வந்து யார் வந்தாங்கன்னா ஐடு கார்த்தின்ற மாதிரி ஒருத்தர் வந்தாரு. ஆக்சுவலா ஐட்டு கார்த்தின்னு அவர் சொன்ன மாதிரியே இருந்தது, ஆனா பேர்ல காட்டும் போது தான் ஐடு கார்த்தி அப்படின்றது தான் இவரோட பேரு. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி உள்ள வந்துட்டாங்க. வைப் பண்ணிக்கிட்டே தான் வந்தாங்க. அந்த பையன் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தான், இவரு ஒரு மாதிரி ராப்பிங் மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தாரு. ஸோ 2 பேரா வர வைக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. இவங்க 2 பேரை மோத விட்டு அது மூலியமா வந்து இவங்க பண்ண வேண்டியதா பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா 2 பேரா வர வச்சு இவங்க செலக்ட் பண்றது ஜட்ஜஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரா வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன கேட்கறதுன்னு ஜட்ஜஸ்க்கே தெரிய மாட்டேங்குது, என்னத்தை கேட்கறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. 2 பேரா வந்தா இவங்களை டிபேட் பண்ண வச்சு உங்க 2 பேர்ல வந்து ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண போறோம், அதுக்கேற்ற மாதிரி பேசுங்கன்ற மாதிரிலாம் மோத விடுறாங்க. சரி, இப்போ நம்ம பார்ப்போம். யோயோன்ற அந்த பையன் என்ன சொல்றான்னா வந்து எனக்கு நல்லா டான்ஸ்லாம் ஆட தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை தாண்டி கார்பரேட் கம்பெனில கேம் ஷோலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுல ஆளுங்களை ட்ரெயின் பண்ற வேலைலாம் நான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் எதுக்கு தம்பி சொல்லிட்டு இருக்க, உள்ள வந்து நீ ஆளுங்களை ட்ரெயினா பண்ண போற, உள்ள போய் நீயும் விளையாட தான் போற அப்படின்னும் போது இல்ல சார் என்கிட்ட இருக்கிற விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த யோயோன்ற பையன் சொன்னான். ஆக்சுவலா யோயோன்ற அந்த பையனை விட இந்த இவர் ஐடி கார்த்தியை பொறுத்த வரைக்கும் 35 வயசு 40 வயசு கிட்ட இருக்கும் போல. இவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு, குரலும் கணீர்னு இருக்கு, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் பேசுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா நான் அப்பப்ப மியூசிக்லாம் ரிலீஸ் பண்ணுவேன், அதாவது ஆல்பம் மாதிரி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவேன், ராப்பிங்லாம் கொஞ்சம் வரும்னும் போது சரி பாடி காட்டுங்கன்னும் போது அவருமே சூப்பரா பாடிலாம் காமிச்சாரு, நல்லா தான் பண்ணாரு. குரல் மட்டும் கொஞ்சம் கணீர்னு இருந்தது. இதை தாண்டி இதுல குறிப்பா ஒன்று சொல்லணுங்க, மாயா இருக்காங்கல்ல, பாடி ஷேமிங் பண்ணிட்டு போறாங்க. மற்றவங்க பண்ணா குதிப்பாங்க, ஆனா வந்து பாடி ஷேமிங் பண்ணிட்டு போறாங்க. உதாரணத்துக்கு இவங்க 2 பேருமே ஆள் கொஞ்சம் பல்கா இருக்காங்கல்ல, மாயாக்கு 2 பக்கமும் வந்து நின்னோன்னு ஏதோ கேரவனுக்கு நடுவுல மாட்டின மாதிரி இருக்குன்ற மாதிரி மாயா கலாய்ச்சிட்டு போறாங்க. ஒரு வாட்டி சொன்னா பரவாயில்லங்க, 2 வாட்டி கலாய்ச்சிட்டு போறாங்க. எப்படின்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஆரிக்கு பார்க்கும்போது கோவம் வராது. என்ன மாயா இப்படி சொல்றீங்கன்னு கேட்க வேண்டியதானே ஆரி நேர்மையா தானே பேசுவாரு. இதெல்லாம் கேட்கணும்ல, மாயா என்ன மாயா இப்படி பண்றீங்கன்னு கேட்கணும்ல. அப்பெல்லாம் வந்து ஆரி எதுவுமே பேசாம தான் இருக்காரு, அது எப்படின்னே தெரியல. இவங்க 2 பேருமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கிறதா சொல்லிட்டாங்கல்ல, அதனால ஐடு கார்த்தியை முதல்ல வந்து பாட சொல்லி கேட்கறாங்க. இவருமே ராப் சாங் மாதிரி பாடிட்டு இருக்காரு. இவர் பாடிட்டு இருக்கும் போதே அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அதுக்கு டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்ததான் அந்த பையன் கிட்ட கேட்கறாங்க, நீ வந்து டான்ஸ் எந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரினாலும் ஆடுவியான்னும் போது எந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரினாலும் ஆடுவேன்ற மாதிரி சொல்றான். ஸோ இப்போ வந்து எப்படின்னா வந்து ராஜு இருக்கார்ல, ஒரு மியூசிக்கை வாயாலியே பண்றாரு. அவரே முதல்ல ப்ராப்பரா பண்ணலங்க, ஏதோ ஒரு குத்து சாங்குக்கான பீட்டை போடுறாரு. அதுக்கு இந்த பையன் வந்து எப்படியோ ஒரு ஸ்டெப்பை பண்றான். இல்ல இது அந்த சாங்குக்கான ஸ்டெப்பே இல்லைன்ற மாதிரி ஜட்ஜஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, இந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி போடணுமா, சரி போடுறன்ற மாதிரி இந்த பையனுமே போட்டுட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜில் 2 பேருமே பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல, உங்கள யாரு பெஸ்ட் ஒஸ்ட்ன்றதை நீங்களே பேசுங்கன்னும் போது அந்த பாடினவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்பா உனக்கு ஒரு மியூசிக்கை ப்ளே பண்றாங்க, அது பார்க்கவே குத்து சாங்குன்னு தெரியுது, நல்லா வாங்கி குத்தாம நீ என்னப்பா ஸ்லோ ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு இருக்க, நீ சரியா பண்ணல, நான் தான் நல்லா பண்ணேன்னு சொல்றாரு. இல்ல அப்படிலாம் கிடையாது, நீங்க பாடும் போதே நான் டான்ஸ் பண்ணேன், அப்பயே என்னோட பர்ஃபார்மன்ஸை நான் காமிச்சேன், நல்லா தான் பண்ணேன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு பேச தெரியலங்க. அவர் குரல் கொஞ்சம் ஏறி நிறைய வச்சோன்னே இந்த பையன் அப்படியே அமைதியாயிட்டான். ஜட்ஜஸ்மே அதை சொல்றாங்க, என்னங்க அவர் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க வந்து அமைதியாயிட்டீங்க, பயங்கர போல்டா பேசல, உங்களுக்கு வந்து அந்த பேசுறது வரலங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த பையனுமே வந்து யாரவரையும் ஏத்துக்கிற மூடிக்கே வந்துட்டான். இங்கேயாவது வாதம் பண்ணோம்ல, இல்ல என்னாலையும் பேச முடியும், என்னாலையும் போல்டா பேச முடியும்னு குரலை கொஞ்சம் ஏத்தணும்ல. ஆனா இந்த பையன் கொஞ்சம் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டான், தோல்வியை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஜட்ஜஸ்க்கு வேலை ஈஸி ஆயிடுச்சு. யோயோன்ற பையனை வந்து ஜேர்னி முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ரெட் கலர் கார்டை காமிச்சிடுறாங்க. அதே சமயம் அந்த ஐடு கார்த்தியை செலக்ட் பண்ணிடுவாங்களான்னு பார்த்தா ஆன் ஹோல்டில் அவரை போட்டுட்டாங்க. நீங்க ஆன் ஹோல்டில் இருக்கீங்க, இப்போ ஆன் ஹோல்டில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் கேம் மாதிரி வைப்போம், அதில் நீங்க செலக்ட் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரும் ஏத்துக்கிட்டாரு. வெளியே போய் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா வெளியே போய் வந்து ஐடு கார்த்தி கொஞ்சம்
கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிட்டாரு, இந்த பையன் எலிமினேட் ஆயிட்டான்ல, கிண்டல் பண்ற மாதிரி பண்ணோன்னே அந்த பையன் வெளியே ட்ரிகர் ஆயிட்டான். வெளியே வச்சு 2 பேருமே கொஞ்சம் சண்டை போட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க.